வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வெல்கம் டு ஸ்ரீமயில் வேளாண்துணை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கல்லுப்பை வச்சு இந்த பரிகாரம் பண்ண போகிறோம். இது பண்ணும்போது நம்மளுக்குடைய பணம் கஷ்டங்கள் தேவைக்கேற்ற பூர்த்தி அடைய நம்ம வீட்டில் தாராளமாக புரள்றதுக்கு இந்த ஒரு எளிய பரிகாரம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போவுமே ஒரு வெள்ளிக்கிழமையிலும் நம்ம இந்த மகாலட்சுமி தாயாரை நினச்சி நம்ம ஒரு பூஜைகள் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டில் எப்போவுமே வாசம் செய்வார். எப்போவுமே நம்மளுக்கு மாதம் பிறந்தா மாத கடைசியில் நம்மளுக்கு எப்போவுமே பணம் பற்றாக்குறை ஏற்படும். நம்ம நினைக்கும் போதெல்லாம் பணம் நம்மளுக்கு தேவைக்கு வந்து அடைவதில்லை. ஆனால் இந்த ஒரு எளிய பரிகாரம் செய்யும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு பெரிய அளவில் இல்லைனாலும் நம்மளுக்கு தேவைக்கேற்ற நமக்கு பணம் வந்து அடையிறதுக்கு ஒரு இது எளிய பரிகாரம் தான் இது. நம்ம முதல் இதை 6லேருந்து 7 காலையில், அதாவது வெள்ளிக்கிழமையில் தான் செய்யணும். காலை 6லேருந்து 7 சுக்கிர ஓரையில் இதை பண்ணணும். உப்பு முதல் வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் 6லேருந்து 7 வாங்கிக்கோங்க. இல்லைனா இரவு 8லேருந்து 9 இந்த எந்த வேலையில் நீங்கள் சுக்கிர ஓரையில், மதிய வேலை 1லேருந்து 2 எப்போ வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க உப்பு. இந்த காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம பூஜை அறையில் காலையில் 6லேருந்து 7க்குள்ளாக ஏற்றிக்கணும். ஏற்றிட்டு நம்ம உப்பு, அதான் சொன்னலையா, உப்பு கல்லுப்பு பாக்கெட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நம்ம பூஜை அறையில் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன்லேயும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 5 ரூபா காயின்ஸ் வேணும். அதுக்கு கோல்டு கலரில் இருக்கக்கூடிய 5 ரூபா காயின்ஸை வாங்கிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க, கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வேணும். கண்ணாடி பவுலில் எப்போ ஒரு நம்ம விஷயம் செய்யும் பொழுதும் அந்த வந்து நமக்கு ரெட்டிப்பாகும். அதாவது கண்ணாடி பவுலில் நம்ம உப்பு போட்டு நம்ம நிரப்ப போகிறோம். அது மேலே இந்த 5 ரூபா காயின்ஸை வைக்க போகிறோம். அது எப்போ செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா காலையில் 6லேருந்து 7க்குள்ளாக சுக்கிர ஓரையில் நம்ம செய்யணும். எப்போவுமே நம்ம இந்த விஷயம் செய்யும் பொழுது நம்ம மனதார என்ன நினச்சிட்டு செய்கிறோமோ, எங்களுக்கு கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய, எங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் எங்கள் வீட்டில் வந்து அடையணும், எங்களுக்கு கஷ்டத்தை தீர்த்து வை தாயே, லக்ஷ்மி தாயே அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பூஜைகளை பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கண்ணாடி பவுல் ஃபுல்லாக நீங்கள் உப்பை நிரப்பிட்டு அது மேலே இந்த 5 ரூபா காயின்ஸை வச்சுட்டு அந்த 5 ரூபா காயின்ஸை வந்து திருப்பி அடுத்த வெள்ளிக்கிழமையில் எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுடுங்க. இந்த உப்பை வந்து கால்படாத இடத்துல சிங்கிலையோ அப்படி கரைச்சிடுங்க. திருப்பி நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமையில் இதே மாதிரி உப்பு நிரப்பிட்டு அது மேலே இதே மாதிரி 5 ரூபா காயின்ஸை வச்சுட்டு இது மாதிரி வாரம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு மாதம், அதாவது 5 வாரம் இப்படி ஆன பிறப்பு அந்த 5 நாணயம் வருது இல்லையா, 25 ரூபா சேர்ந்துருக்கோம்ல, அதை எடுத்துகிட்டு போய் கோயிலில் வந்து பூ வாங்கி கொடுங்க, இல்லை உண்டியிலனா போட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பணம் தட்டுப்பாடு இன்றி உங்கள் வீட்டில் கொஞ்சம் தாராளமாக புரள்ற அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து அடையும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி உப்பு ஜாடி, எப்போவுமே நம்ம சமைக்கும் பொழுது உப்பை வந்து கையால் தான் நம்ம சமைக்கணும். வெள்ளிக்கிழமையில் அதுவும் மோஸ்ட்லி நம்ம ஸ்பூனால் எடுத்து சமைக்கக்கூடாது, உப்பை போடக்கூடாது. எப்போவுமே பெண்கள் வந்து நம்ம கையில் உள்ளங்கையிலையும் நம்ம மகாலட்சுமி வாசம் செய்வார்கள். அதனால் அந்த உள்ளங்கையில் நம்ம எப்போவுமே பெண்கள் எடுத்து தான் நம்ம உப்பை போடணும். நம்ம எப்போவுமே ஸ்பூனில் எடுத்து சமைக்கக்கூடாது. அதே மாதிரி உப்பு ஜாடி நிறைய நம்மளுக்கு உப்பு இருக்கணும். எப்போவுமே நம்ம வீட்டில் உப்பு இல்லைன்னே சொல்லக்கூடாது. குறைய நம்ம வீட்டில் எப்போவுமே உப்பு பாக்கெட் வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உப்பில் வந்து நம்ம வந்து ரைட் சைடில் பூஜை, அதாவது கிச்சனில் இருக்கோம் இல்லையா, கிச்சனில் வந்து ரைட் சைடில் நம்ம எப்போவுமே உப்பு ஜாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உப்பை வந்து வெள்ளிச்சவால் நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிரந்தரமாக பணம் தட்டுப்பாடு இன்றி தாராளமாக புரளும். நன்றி, வணக்கம்.